அது முருகனுக்கான மாநாடு இல்லை, அரசியல் மாநாடு. முருகன் தமிழ் கடவுள் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். முருகன் என்று ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதையும் பாஜக ஏற்றுக்கொள்ளுகிறது. அப்படி என்றால் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜக செய்யும் துரோகங்களை, வஞ்சனைகளை, புறக்கணிப்புகளை தமிழ் கடவுள் முருகன் அனுமதிப்பாரா என்ற கேள்வியை நான் கேட்கிறேன். அப்படி என்ன புறக்கணித்தார் மோடி அவர்கள் பிஜேபின்னா, எங்களுக்கு குடிக்க வேண்டிய உரிமை தொகையை கொடுக்கவில்லை. 2350 கோடி ரூபாய் பள்ளி கல்வித்துறைக்கு சேர்ந்த வேண்டிய உரிமை தொகை, இனாம் யாசகம் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தமும் வேர்வையும் சிந்தி வரியாக ஜிஎஸ்டி கொடுக்கிறோம். அதில் கொடுக்கின்ற பணத்தை கொடுத்துருக்காங்களா? சென்னையில் வரலாறு காணாத, 100 ஆண்டுகள் காணாத பெருமழை, காற்றாற்று வெள்ளம் வந்தது. 27,000 கோடி கிட்ட லாஸ் ஆச்சு. தூத்துக்குடி மாவட்டமே அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. சென்னை மாவட்டம் தத்தளிச்சது. மத்திய நிபுணர்கள் குழு வந்தாங்க, பார்த்தாங்க, அறிக்கை கொடுத்தாங்களே, ஏதாவது பணம் கொடுத்தாங்களா? பேரிடர் நிதி. எங்களுடைய உரிமை தொகையை நாங்கள் கேட்குறோம். எங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய வேர்வை ரத்தம் சிந்தி கொடுக்கப்படுகின்ற வரி பணம், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய விகிதாச்சார விழுக்காடு பணத்தை கொடுக்கிறார்களா? அங்கேயும் புறக்கணிப்பு. அடுத்த தலைமுறை என்பதை பள்ளி கல்வித்துறையிலிருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய 2350 கோடி ரூபாயை கொடுக்காம புறக்கணிக்குத பாஜக அரசு. தமிழ் கடவுள் முருகன் மன்னிப்பாரா? இதெல்லாம் பகல் வேஷம். இது மிகப்பெரிய திருட்டு கூடாரம். தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுத்துட்டு நீங்கள் தமிழ் முருகன்கிட்ட போயின்னா தமிழ் முருகன் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் இல்லையாரும் பார்ப்பார். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு தமிழ் கடவுள் முருகன்கிட்ட போயிட்டு நாங்கள் முருகர் மாநாடுன்னா என்ன கேட்பார்? நீங்கள் ஏன் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறீர்கள்? தமிழ் கடவுள் முருகன் என்றால் தமிழ் மொழியில் அர்ச்சனை செய்யலாம், அப்போ தான் முருகருக்கு காதில் கேட்கும் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. அப்போ தமிழ் மொழியில் அர்ச்சனை பண்ணணுன்னா உச்சநீதிமன்றம் வரை போய் தடையானை கேட்டது சமஸ்கிருதத்தில் தான் அர்ச்சனை பண்ணணும். இது நீச பாஷை தமிழ். நீச பாஷையில் அர்ச்சனை பண்ணால் கடவுளுக்கு கேட்காதுன்னு சொன்னது யார்? இதை தமிழ் கடவுள் முருகன் ஏற்றுக்கொள்வாரா? சூர சம்மாரம் செய்வார். வருகின்ற 2016 தேர்தலில் சூர சம்மாரம் ஜனநாயக ரீதியில் தேர்தலில் செய்ய போகிறார். பாஜகவிற்கு ஒருபோதும், பாஜகவுடன் போவர்களுக்கும் ஒருபோதும் தமிழ்நாட்டில் இடமில்லை என்பதை தமிழ் கடவுள் முருகன் நடத்தி காட்டுவார் 2016. இதுதான் எங்களுடைய மாநாடு. தமிழ்நாட்டில் ஆளும் ஆட்சியாளருக்கு ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஃபஸ்ட்டு அவர் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்க கட்சியிலேயே அவர் எல்லாருக்கும் எச்சரிக்கை மணிலாம் அடிக்கக்கூடாது. ஏங்க, ஒரு நாகரிகம், தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு நாங்கள் நாகரிகமாக பேசுகிறோம், நாகரிகமாக சொல்கிறோம். இதுமாரிலாம் யாருக்கு யார் எச்சரிக்கை மணி அடிக்கிறது? அப்படி இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் 6 முறை ஆட்சியில் இருக்கமா? அண்ணாதுரை ஒரு முறை, கலைஞர் 5 முறை, இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு முறை, 7 முறை ஆட்சியில் இருக்காங்க. காங்கிரஸ் பேரியக்கம் 1921 நீதி கட்சி ஆட்சியில் இருந்தாலும் 37 முதல் தேர்தலில் பங்கேற்று 47 வரை காங்கிரஸ் ஆட்சி, 47லேருந்து 67 வரை காங்கிரஸ் ஆட்சி. இவர் யாருக்கு எச்சரிக்கை கொடுக்க போகிறாரு? தமிழ் கடவுள் முருகன் எச்சரிக்கை விடுக்க போகிறார். 2026 உங்களுக்கு இடம் கிடையாதுங்க அப்படின்னு. ஏங்க, இது காலங்காலமாக வைஸ்ராய் கோர்ட்டிலிருந்து உச்சநீதிமன்றமான இங்கிலாந்துக்கெலாம் போயிட்டு தீர்ப்பு வந்திருக்கு. மேலே ஸ்கந்தர் இருக்கிறார், கீழே கந்தன் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம தலைமுறையில், கடந்த தலைமுறையிலேயே தீர்ப்புகள் இருக்குது. இப்போ எதுக்கு அரசியல் ஆக்குறாங்க? ராம ஜென்மபூமி, பாபர் மசீதி இடிப்புன்னு அரசியல் கையில் எடுத்தாங்க. உத்தரப்பிரதேசில் ராமர் கைவிட்டார். ராமர் என்ன சொன்னார்? அயோத்தியில் உங்களை தோற்கடிப்பேன். ராமர் தான் தோற்கடிச்சாருங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க? ஜெய் ஜெகநாதர்னாங்க. ஜெய் ஜெகநாதரும் கை கொடுக்கல. அப்புறம் பூரிக்கு போய் பூரி ஜெகநாதர்னாங்க. எங்கெங்கே போகிறாங்களோ மத அரசியலை கையில் எடுத்து மக்களை ஏமாற்றலாமான்னு பார்க்குறாங்க. மக்களை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. தமிழ் கடவுள் முருகன் 2026 தீர்ப்பளிக்க போகிறார். தீர்ப்பு எழுதி விட்டார். இப்போ திமுக சட்டமன்ற தேர்தல் ஒவ்வொரு திமுக கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளும் அதிக இடங்களை கேட்டு பெறுவோம் இப்போ சொல்கிறாங்க. அவர்கள் விருப்பம், ஒரு நிமிடம், அவர்களுக்கு பேச்சுரிமை, எழுத்துரிமை, விருப்பத்தை சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா கூட்டணி என்பது நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதறது கிடையாது. இது ஒரு எஃகு கோட்டை கூட்டணி.
எதற்கான கூட்டணி என்றால் இந்த தேச மக்களை பாதுகாக்க வேண்டும், பாசிச சக்திகளை விரட்ட வேண்டும், ஆர்எஸ்எஸ், சங் பரிவார், பிஜேபி போன்ற அமைப்புகளை விரட்ட வேண்டும், இந்த மக்கள் வந்து விடுதலை பெற்று தர வேண்டும் என்றதுக்கான கூட்டணி. தொகுதியை பொறுத்தவரை என்ன பேசணுமோ எங்கள் அகில இந்திய தலைமை ஏஐசிசி அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இல்லை இதை காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வி ஆர் வெரி கிளியர். எங்கள் ஹைகமாண்ட் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி டிசைட் பண்ணுவாங்க. அவங்க சொந்த கருத்தை சொல்லலாம், சொந்த கருத்து, கட்சியோட கருத்து கிடையாது. எங்கள் கட்சி கருத்து ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி சொல்கிறது தான் கட்சியோட கருத்து. கூட்டணி ஆட்சிங்கிறதுல காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? அதான் சொல்கிறேன், எங்கள் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவாங்க. இதை நாம் மைக் கிடைக்குதுன்னு எதை வேணாலும் பேசிட்டு போயிட முடியும். எதிர்கட்சிகளோட திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து திமுக இல்லைங்க, நான் கேட்குறேன், ஒவ்வொருவருக்கும் எழுத்துரிமை, பேச்சுரிமை, கருத்துரிமை இருக்குது. தன்னுடைய கருத்தை சொல்லலாம், நான் இதை நினைக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் இதை வந்து பின்னடைவு ஏற்படும், இதனால் கூட்டணியில் விரிசல் ஏற்படும், ஒருபோதும் ஏற்படாது. எங்களை பொறுத்தவரை காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் எங்கள் காங்கிரஸ் பேர் இயக்கம் முடிவு செய்வாங்க. தேங்க்யூ.